ஒரு 15 வருஷம் ஆட்சி வராமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன். மக்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் புது மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுக்கிறாங்க. சேர்றதெல்லாம் கொடுத்த மேல இடத்துல கொடுத்தா கூட கொடுக்கலன்னு கடைசி வரலாம் அதை தான் பேசினாங்களே தவிர கொடுத்தாரு நாங்கள் செஞ்சோன்றத ஒரு வார்த்தையாவது வெளியே வந்துருக்கணும். அந்த ஒரு வார்த்தை கூட எந்த ஒரு மேடையிலுமே சொல்லல. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாகினாலே மக்களுக்கு ஒரு புரியல் ஏற்படும். ஆளுங்களை மாற்றணும். அவரும் இளைஞராக ஆளுங்களை மாற்றணும். பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் அட்டாக் உள்ளவங்கெல்லாம் தூக்கிடணும். பாதபட்சமே பார்க்குறோம். 26 எலெக்ஷனில் திமுக தோல்வி வரதுக்கு என்ன பண்ணுறாங்க? இப்போ மக்கள் கையில் நம்ம நேரடியாக போயிட்டு சந்தித்து மக்கள் கையில் என்னென்ன குறை இருக்குது போயிட்டு நேரடியாக அந்த ஏரியா கவுன்சிலரோ கட்சி ஆளுங்களோ நேரில் போய் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்குது எல்லாம் போய் தெரிஞ்சுட்டு மக்கள் குறையெல்லாம் நம்ம கேட்டு இது பண்ணிங்கன்னா திமுக ஆட்சி 2031 ஆட்சி வளரும். தோற்றத்துக்கு காரணம்னா ஒன்றும் சரியாக மக்களுக்கு பயன்படுத்தலை. மக்கள் ஸ்டாலின் எல்லாமே அறிவிக்க கொடுத்துக்கிறாரு. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைய திட்டங்களெல்லாம் கண்டிப்பாக எடுத்துன்னு வந்துக்கிறாரு. மக்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்காமல் புது மாற்றம் வரணும்னு சொல்லிட்டு மாற்றி போட்டுக்கிறாங்க. அது மக்கள் அவங்க மேல ரொம்ப வெறுப்புல இருந்துருக்குறாங்கல்ல. எல்லாருக்குமே அந்த வெறுப்பு இருக்கு இல்ல. அந்த சனாதனம் பேசின வெறுப்பு இருக்கு. சில இது திருப்பரங்குன்றம் நிகழ்ச்சி நடந்தது, அதுவும் வெறுப்பு இருக்கு. எல்லாமே சேர்ந்து இவங்க மக்கள் நல திட்டமும் சரியா சேரல. எல்லாமே சேர்றதெல்லாம் கொடுத்த மேல இடத்துல கொடுத்தா கூட கொடுக்கலன்னு கடைசி வரலாம் அதை தான் பேசினாங்களே தவிர கொடுத்தாரு நாங்க செஞ்சோன்றத ஒரு வார்த்தையாவது வெளியே வந்துருக்கணும். அந்த ஒரு வார்த்தை கூட எந்த ஒரு மேடையிலுமே சொல்லல. நானும் எங்களாலையும் டேட்டா கொடுக்க முடியும்னாரு. கொடுத்தா தானே அந்த டேட்டா மக்கள் மத்தியில் வந்தா தானே தெரியும். அவர் டேட்டா கொடுத்துருக்காரு, பரவாயில்லடா டேட்டா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது வரலாம் 5 வருஷமா அண்ணாமலை ஒரு கிழின்னு கிழிச்சாரு. அதுல ஏதாவது ஒரு டேட்டா அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இது வரலாம் வரலையே. ஏன் வரல? ஏன் உங்களால சொல்ல முடியலையா? இல்ல உங்களால சொல்ல தெரியலையா? இல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டீங்களா? மெயினான காரணம் என்னன்னா, மக்கள் மாற்றி ஒரு இது அனுப்பணும், மாற்றி இது ஒரு ஆள் வரணும் அப்படின்னா. இன்னொன்று என்னென்னா, டிஎம்கேல எல்லாருக்கும் 1000 ரூபா பணம் போட்டாங்க, 5000 ரூபா போட்டாங்க. இப்போ நான் 3 பெண் குழந்தை வச்சுருக்கேன், என் ஒய்ஃபோட 4 பேர். இப்போ எங்களுக்கெல்லாம் அந்த சலுகை வரவே இல்லை. மெயினான காரணமே போன வாட்டி ஃபுல்லாகவே நான் டிஎம்கே தான் போட்டேன். இந்த வாட்டி தான் நான் என்ன பண்ணேன், மாற்றி விஜயை குத்துனேன். ஏன்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலங்காலமாக எல்லாமே டிஎம்கே தான் போட்டுக்கிட்டு இருந்தோம். இந்த அருணாச்சல பிரதேசத்துலேயே மாற்றி போட்டுக்கிட்டு அந்த டிஎம்கே தான் போட்டோம். ஆனால் இந்த வாட்டி என்னென்னா விஜய்க்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன ஒரு காரணம்னா, இப்போ நான் 3 பெண் குழந்தை வச்சுருக்கேன். எங்களுக்கு அந்த 1000 ரூபா மயிலுக்கு இல்லை, எல்லாத்துக்கும் போட்டாங்க. கேட்டால் அவங்களுக்கு வருமானம் துறை அதிகமாக இருக்குது, இதாக இருக்குது அப்படின்னா. நானும் என் ஒய்ஃபும் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்கிறோம். பிஎஃப் எல்லாம் பிடிக்க தான் செய்கிறாங்க. அப்படின்னு போய் அங்கே போய் கேட்டால் எங்களுக்கு வருமானம் துறை அதிகமாக இருக்குது. சரி, எங்கள் வீட்டில் யார் யார் எத்தனை பேர் இருக்காங்கன்னு ஆதார் கார்டு வச்சாலும் நிர்வகிக்கலாம். 3 பொம்பளை குழந்தைனா நானும் ஒரு வருமான டிரைவராக இருக்கேன். அப்படிங்கும்போது எங்களுக்கு கொடுக்கலாம்ல, கொடுக்கல. அந்த ஒரு மெயினான காரணத்துக்கு தான் நான் விஜய்க்கு போட்டு போட்டேன். இங்கே மாற்றம் தான் வேணும். அடுத்த 5 வருஷத்துக்கு இன்னொரு மாற்றத்தை தான் கொடுப்போம் தவிர புதுசாக ஒரே ஆளுக்கே கொடுத்துட்டே இருந்தேன்னு வச்சிங்களேன், வளர்ச்சி தான் அடையணும். திமுக மீண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கேன். மீண்டு கண்டிப்பாக வருவோம். நல்ல திட்டங்கள் எல்லாம் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். அது வரும் வராது அது அவங்க கிட்ட தான் இருக்கு. கண்டிப்பா இருக்குது, 100% இருக்குது. எம்பி எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் கண்டிப்பா. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, எம்பி எலெக்ஷன் 1.5 வருஷத்துல எம்பி எலெக்ஷன் வந்துடும்ல. கண்டிப்பா 1.5 வருஷத்துல இருக்குது எம்பி எலெக்ஷன். அதுல கண்டிப்பா தெரிஞ்சிடும், மாற்றம் கண்டிப்பா தெரியும். மீண்டு வர்றதுக்கு சத்தியமா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில நிறைய இப்போ கருத்து வேறுபாடுகள் எக்கச்சக்கமா ஆயிருக்குது. அது இன்னும் மக்கள் வெளிப்படுத்தல. இவங்களை ஒரு 6 மாசம் விட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மீண்டும் வந்துருவாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்ல நிறைய சலுகைகளை இப்போ மாத்துறாரு, மொத்தமாக எல்லாத்தையும் மாத்துறாரு தளபதி விஜய் அவர்கள். இப்போ அதே மாதிரி அவங்க இதே ஆச்சு அவங்க முன்னாடியே பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் அண்ணன் வந்திருக்கிறது கொஞ்சம் இதுவாக தான் இருந்திருக்கும். இவங்க இதெல்லாம் அப்பயே பண்ணிருக்க வேண்டியது. கவர்மெண்ட்ல லஞ்சம், அதுக்கப்புறம் இந்த ரோடு இதெல்லாம் மாற்றணும்னா கொஞ்சம் அப்பயே இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஆட்சி இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். இப்போ அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பெருசாகினாலே மக்களுக்கு ஒரு புரியல் ஏற்படும். நீங்கள் அந்த சட்டம் இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கும், நிறைய திட்டங்கள் கொண்டு வர்றதுக்கும், ரோடை அகலப்படுத்துறதுக்கும், ரோடை
நமக்கு குண்டு மூலியமாக இல்லாமல் ஆக்கிறதுக்கும் மக்களுக்கு சேர வேண்டிய சின்ன சின்ன ஒரு அவங்க போகிற ரூட்டு கரெக்டாக இருந்தாலே போதும், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி நீங்கள் அந்த திட்டம் இந்த திட்டம்னு கொண்டு வந்து அவங்கள போட்டு திணிச்சு அதில் இது பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. திமுக வந்து இப்போ இந்த தோல்வியில இதை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா திமுக என்ன சரி பண்ணணும்? அவங்க சரி பண்ணணும்னு நினச்சாங்கன்னா தொண்டர்களை சரி பண்ணணும். ஃபஸ்ட்டு அவங்க தொண்டர்களை அவங்க வழி நடத்தணும். ஆளுங்களை மாற்றணும். அவரும் இளைஞராக ஆளுங்களை மாற்றணும். பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்டு, ஹார்ட் அட்டாக் உள்ளவங்கெல்லாம் தூக்கிடணும். பாதபட்சமே பார்க்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதுதான். நாங்களாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் ஓட்டு போட்டதுலேருந்து இன்னி வரைக்கும் திமுகவில் தான் இருக்கோம். திமுக இந்த எலெக்ஷன்லாம் நல்லா வேலை செஞ்சோம். ஆனால் எங்களுக்கு எந்த இன்னும் வந்து சேரலை. அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். இந்த அளவுக்கெல்லாம் கேட்குறாங்களே, இந்த அளவுக்கெல்லாம் பேசுகிறாங்களே, இது எப்படி நாம சொல்லலாம், எப்படி மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அந்த முடிவு எடுக்கணும். நாம வந்து மக்கள் சொல்லி நம்ம வந்து அவங்க கேட்குற மாதிரி இருந்ததுன்னா பரவாயில்ல. ஏன்னா அவங்க தலைமையே அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க, நான் தான் கெத்துன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி அவங்க இது பண்ணுவாங்க? அவங்க கொடுக்குறது தான், அவங்க பேசுறது தான், அவங்க எடுக்கிற முடிவு தான் அது. மொத்தத்தையும் திருத்திக்கணுங்க அவங்க டிஎம்கே. மொத்தத்தையும் திருத்தினா கூட அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு வர முடியாது. வரணும்னா இவர் எல்லாருக்கும் நல்லது ஒரு செய்யணும்ல திமுக. ஆனால் இது வந்து எல்லாமே போன வாட்டி எல்லாமே 16 தொகுதியுமே எல்லாமே அவர் தான் வின் பண்ணார். ஆனால் அவர் சொன்னது வந்து அனைத்து மக்களுக்கு எல்லாம் கீழ்த்தட்ட மக்களுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு ரேஷன் கார்டுலேருந்து யார் யார் அரிசி கார்டு வாங்குறாங்க, யார் என்ன வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவங்க போடலாம். ஆனால் அவங்க செய்யலை. அந்த ஒரு சின்ன கோவத்துக்கு தான் இந்த வாட்டி நாங்கள் மாற்றி போட்டது. அவரு தப்பே பண்ண கிடையாது, நான் கேரட்டாக சொல்லுவேன். தப்புன்றதுக்கு சான்ஸ் என்ன இருக்குது? அவர் நல்லா அழகாக பண்ணிட்டு இருந்தார், நல்லா செஞ்சார். இதோ இவளுக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு, எங்களுக்கும் எனக்கும் பண்ணி மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன். அதெல்லாம் சொல்லணும்ல, அவருக்கு தெரியாது இல்லை. நல்லா இங்கே செஞ்சுக்கோ, எல்லாம் நன்றி உள்ள நாங்கள்லாம் நான் மறக்கலை உங்களை. நாங்கள் ஓட்டு போட்டு திரும்ப உண்மை தான். அது எப்படி போச்சோன்னே எங்களுக்கு தெரியாதுங்க. கடவுளோட செயல். தங்கமான மனுஷன். அவங்க அப்பா எல்லாமே எங்களுக்கு நல்லா தெரியும். நான் தெரியாது அவருக்கு. இருக்கிறத சொல்கிறேன், ஓப்பனாக பேசுகிறேன். திமுக மறுபடியும் மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவருக்கா ஒருவர் இன்னும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வந்து முதல் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாரு. அது மூலமா எங்களுக்கு ஒரு பயன் இருக்குது. காலை உணவு திட்டத்தில் என் பொண்ணு ஸ்கூலில் சாப்பிட்றா, அதுலேயும் ஒரு பயன் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு நல்லா செய்கிறோம், நல்லா பெனிஃபிட்டு, நல்லா செய்கிறாரு படிக்கிற பசங்களுக்கு. என்ன ஒன்று இப்போ எங்களுக்கு இலவச வீடு திட்டத்தில் ஒன்று கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ அது கிடைக்காம போயிடுச்சு. பிரச்சனை ஒரு பக்கம் என்னன்னா, இவங்க நிறைய செஞ்சதை யாருமே எடுத்து சொல்லலை. அதே மாதிரி திமுக காரங்க இறங்கி கொஞ்சம் வேலையும் செய்யல ஒரு பக்கம். ஏன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா 3ஆவதா விஜய் வருவாரு, ஜெயிப்பாருன்னு தெரியாது. ஆனா திமுக வந்து அவங்க வந்து இறங்கி கொஞ்சம் வேலை செய்யல திமுக காரங்க, இல்லைங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, நான் ஒரு திமுக காரனும் கிடையாது, எந்த ஒரு கட்சிக்காரனும் நான் கிடையாது. பொதுத்தரமான ஒரு மக்கள், அந்த ஒரு வாசி தான் நான். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நல்ல மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு போகணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லா ஒரு சராசரி ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதைத்தான் நினைப்பாங்க. இந்த இளைஞர்கள், இந்த இளைஞர்கள், கல்லூரி மாணவிகள், இவங்க பண்ண வேலையினால இன்னைக்கு பயங்கரமாக பின்னடைவாயிருக்கு. வந்து ஒரு வாரம் ஆச்சு. அதாவது இவங்க ஓட்டு போட்டு வர வச்ச டிவிக்கே அவங்க வந்து செயல்பாடுகள் வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த ஒரு வாரத்திலேயே வந்து மக்கள் மத்தியில் வந்து நிறைய நிலவுது. இதை வந்து நம்ம வந்து கருத்துப்படியாக எதுவும் சொல்ல முடியல. இல்லை திருந்திக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. மக்களுடைய ஓட்டு வச்சதான் வந்து நம்ம எந்த ஒரு கட்சியுமே வந்து முன்னிலை பெற முடியும். எந்த கட்சியுமே முன்னிலை பெறணும் அப்படின்னாக்கா மக்களுடைய வாக்கு தான். அந்த வாக்குக்கு வந்து மக்கள் உரிமை கொடுத்தாதான் வந்து என்னைக்குமே வந்து எதுவுமே எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கட்சியமா இருந்தாலும் சரி, அந்த கட்சிகள் வந்து அவங்க வந்து நான் வந்ததுக்கு அப்புறம் இது செய்வேன் அது செய்வேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாக்குறுதி கொடுக்குறாங்களே ஒழிய அதை வந்து நிலைநாட்டுறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடியல. ஆளுங்களுக்குள்ளே எதிர்ப்பாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. திமுக அவங்க ஆளுங்களே